கோரிக்கைகள் முன்வைக்கும் போது தீர்க்கக்கூடியதாகவும் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தாத விதத்தில் தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் கட்டட தொகுதியையும் வைத்தியர்களின் விடுதியையும் திறந்து வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது நமது கடமை. இன மொழி பிரதேச வேறுபாடுகளின்றி நாம் எல்லோரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஒரு தாயின் மக்களாக எமது மக்கள் வாழ்வதுதான் முக்கியமாக உள்ளது. எனக்கு தருகின்ற நினைவு சின்னமாக இருக்க வேண்டியது நாட்டின் ஐக்கியம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியோ அரசியல் தலைவர்களோ மட்டுமன்றி துணைவேந்தர்கள், வைத்தியர்கள், ஊடகங்கள் பங்களிக்க வேண்டும். ஊடகங்களின் பங்களிப்பு தான் மிக முக்கியமாக அமைய வேண்டும். ஊடகங்கள் நியாயமான விமர்சனங்களை செய்ய வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் இன மத குலபேதமின்றி வாழக்கூடியதாக ஒன்றுபடுத்துவதுதான் ஊடகத்தின் கடமையாகும். இந்த நாட்டை சிறப்பான நாடாக மாற்றுவதற்கு எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமது மக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். பழைய சம்பவங்களை திரும்ப திரும்ப பேசுவதில் பயன் ஏற்பட போவதில்லை. இவ்வாறு பேசுவதன் மூலம் குரோத உணர்வுகளே உண்டாகும். இந்த நாடு உங்கள் எல்லோருக்கும் சொந்தமானது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, இளைஞர்களுக்கான நாளைய அமைப்பின் தலைவர் நாமல் ராஜபக்ச, வடமாகாண ஆளுநர் GS சந்திரசிறி, ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார், ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதி, ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர், வைத்திய அதிகாரிகள், தாதியர்கள், மருத்துவ மாதுக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.